2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்களின் பேராதரவுடன் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திறன்மிக்க நிர்வாகத்திற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் இவரது வருகை இன்று பட்டம் பெறும் மாணவியரின் எதிர்கால பயணத்திலுமையின் சார்பிலும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவரின் சார்பிலும் பட்டமுடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள இந்திய ஆட்சி பணியின் சிறப்பு மிக்க திரு என்னுடைய இந்த 19வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்து இங்கே பட்டங்கள் வாங்க காத்திருக்கும் மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையிலே ஒரு சந்தோஷமான தருணம் இல்லையா? முதல்ல வீட்டில் பட்டம் வாங்க போகிறீங்க, கான்வெகேஷன் முடித்து வீட்டில் பெற்றோருடன் போய் சந்தோஷமாக கொண்டு போகிறோம் ஒரு தருணம். ஏன்னா பட்டம் வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா? ஒரு கல்லூரியில் முடித்து பட்டம் வாங்கி உங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகிற நாள். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எனக்கு சொன்னாங்க நம்மளுடைய அன்னை ஹாஜரா கல்லூரியில் பட்டமளிப்புலாம் நீங்கள் வரணும்னு. நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு இந்த மாணவிகள், இந்த பிள்ளைகள், இந்த குழந்தைகள் பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இந்த கவர்மெண்ட் வரணும்னு தெரியும். நீங்கள் எல்லாம் முதல்வர் மீது, சிஎம் மீது, உங்கள் அண்ணன் மீது எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்காக என்ன செய்யணுமோ அதை தான் முதல்வர் ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்குறேன். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு, இந்த குழந்தைகளுக்கு, இவங்களுக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தென் தமிழகத்தில், அதாவது நாகர்கோவில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இங்கேருந்து நிறைய அரசு வேலை வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா எல்லாரும் இந்த பகுதியிலேருந்து அதிகமாக இருப்பாங்க. ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அங்கே நாகர்கோவில், திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா அவ்வளவு அரசு பள்ளிகள் ஆசிரியர்களும் அரசு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் கடந்த 15 வருஷமாக அது டிராஸ்டிக்கலாக ரொம்பவே குறைஞ்சி போச்சு. அவ்வளோ வேலை வாய்ப்புகள் அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ இப்போ பணியாற்றிட்டு வந்தவங்க தான் இப்போ குறைஞ்சிருக்கு. இதையெல்லாம் மீண்டும் உருவாக்கும் வேலையை தான் இப்போ முதல்வர் அவர் செஞ்சிட்ருக்கிறார். ஏன்னா கண்டிப்பாக வேணும். இங்கே இருக்கிறவங்க படிக்கிறவங்க அனைவருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்குது. அதை செய்ய வேண்டிய வேலையையும் முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வந்துருக்கார். ஏன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் இன்டேக்கு அரசு பள்ளிகள்லையும் சரி, அரசு வேலை வாய்ப்புகளும் சரி, இன்டேக் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. அதை நம்ம திரும்பவும் மீட்டெடுத்து திரும்பவும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நிறைய இடத்துல போகிறப்ப பெண்கள் நிறைய நல்லா படித்து நல்ல இதில் இருக்கிறப்ப நான் லா காலேஜோடைய கான்வெகேஷன்லாம் போவேன். 80-90% பெண்கள். பார்ப்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னால் இதுதான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தேவை. கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை, ஒரு வேலை உங்களுக்கு தேவை. அது இல்லாமல் அது இல்லையே ஒரு சுய தொழில் உங்களுக்கு தேவை. ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக, எந்த இதனாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் இதை ஒன்று உங்களுக்காக உருவாக்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் பெரிய அங்கீகாரம், பெரிய மரியாதை. எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அரசு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உருவாக்கும் வேலைகளை இந்த அரசு முழு மூச்சாக செஞ்சிட்ருக்கு. இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் அரசு வேலை வாய்ப்புகள். ஏன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. அரசு ஆசிரியர்கள் அவ்வளோ பேர் வேலை வாய்ப்புகள் உருவாக்காமல் கடந்த 5 வருஷம் போன 5 வருஷத்தில் இவங்க வேலை வாய்ப்பு கொடுத்ததே சுமார் 2300-400 தான். அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களே பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே. இது மாதிரி எல்லா துறைகளிலும். ஸோ இந்த துறைகளிலெல்லாம் மீண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வேலையை முதல்வர் துரிதமாக செஞ்சு வர்றார். அதே நேரத்தில் நிதிநிலையையும் சீராக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற வேலையும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கும் வேலையை அரசு செஞ்சிட்ருக்கு. உங்களை ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயத்தை செஞ்சிட்ருக்கு. நான் திரும்பவும் போகிற இடத்துலாம் சொல்கிறது என்னென்னா, இது உங்களுக்கான கவர்மெண்ட்டு. முன்னாடி உங்களுக்கு இங்கே இருக்கிற மாணவிகள், இங்கே இருக்கிற பெட்ரோல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இடைவேளை இருக்கும். ஏதோ கவர்மெண்ட்னா அவங்க யாரோ ஒரு அமைச்சர் இருப்பாங்க, இல்லை ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. அப்படி இல்லை. இது நீங்கள் எல்லாம் சேர்ந்து முதல்வர் உங்கள் நிறுத்த, அது உங்கள் கவர்மெண்ட். இது உங்களுக்கான கவர்மெண்ட். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? ஒவ்வொரு நாளும் முதல்வர் உங்கள் அண்ணன் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் முதல்ல பேசுறது பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்வருடைய எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் இருப்பது. அடுத்ததாக வேலை வாய்ப்பு, அடுத்ததாக க்ளீன் கவர்மெண்ட். ஒவ்வொரு நாளும் க்ளீன் கவர்மெண்ட்டு, லஞ்ச லாவயம் இல்லாத அரசு கொடுக்கணும்னு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு அலுவலகம், இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸு, எல்லா இடத்துலையும் லஞ்ச லாவணங்கள் எத்தனை வருஷம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. இதை நோக்கி தான் அரசு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில வருடங்களில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இங்கெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்களா,
இப்போயா இல்லையா அப்படின்ற அளவிற்கு எல்லாம் மாற்றப்படும். இங்கே வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் கீழே முதல் மாடியில் எல்இடியில் பார்த்துருக்க குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக அடுத்த உங்களுடைய மேல் படிப்பையும் தொடருங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அதற்கும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம காலேஜ்லேருந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அந்த நிலம் சம்மந்தப்பட்டது கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதற்கு என்னால் முடிந்த அனைத்து வேலைகளையும் செய்வோம். நான் உங்கள் காலேஜில் பேசுகிறப்ப மேனேஜ்மெண்ட்டில் எல்லாரும் சொன்னேன், உங்களுக்கு லா காலேஜ் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எங்களால் முடிந்த உதவிகளை செய்து பெண்களுக்கான லா காலேஜ் ஒன்று அப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர், ஏன்னா அது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் வர்றதுனால நான் சொன்னேன், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கான இந்த ஸ்பேஸில் ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுவோம். நிறைய பேர் இங்கே இருக்கிற நிறைய நல்ல ஒரு லாயர்ஸாக வரணும். ஏன்னா என் டிபார்ட்மெண்ட் வருது. என்னால் அனைத்து உதவிகளையும் என்னால் செஞ்சு உங்களுக்கு அதை சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வேலைகளை செய்வோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Ismail Bibi M. Jannatul Firdaus M.